إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمد صلوات الله عليه وسلامه على آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله. சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவனால் இவ்வையகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட நபிமார்களின் தலைவரான எமது நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவனுடைய ஸலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. மேலும் அவர்களை முழுமையாக பின்பற்றிய அவர்களுடைய தோழர்கள், கிளையார்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், அனைத்து முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. புனித மிகுந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லம் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கிருந்த போதிலும் சரி அல்லாஹு ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை மாத்திரம் பயந்து தக்வாவை வாழ்க்கையின் இலட்சியமாகவும் குறிக்கோளாகவும் ஆக்கிக் கொள்ளுமாறு முதன்மையாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, உலகில் ஒவ்வொரு பொருளுக்கும் இரண்டு பக்கங்கள் இருக்குகின்றன. ஒரு நாணயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு இரண்டு பக்கங்கள் உண்டு. ஒரு துணியை எடுத்தாலும் அதற்கு இரண்டு பக்கம், ஆடையின் உள்பக்கம் வெளிப்பக்கம். இதுபோன்று மனித வாழ்விலே இரண்டு பக்கங்கள் இருக்குகின்றன. மனிதனுடைய வாழ்வினுடைய இரண்டு சைடு உள்ளன. ஒரு பக்கம் படைத்தவனோடு என்றால் மறுபக்கம் படைப்பினங்களோடு. இந்த இரண்டுமே சீராக வேண்டும். ஒரு ஆடை எடுத்துக்கொண்டால் அதன் வெளிப்பக்கம் சுத்தமாக இருக்குகிறது, உள்பக்கம் அழுக்காக இருக்குகிறது என்றால் ஆடை அழுக்கானது என்றுதான் தீர்மானிக்க வேண்டும். வெளிப்பக்கம் சுத்தமாக இருக்குகிறது என்று வேண்டுமானால் சொல்லலாம். ஆடை சுத்தமானதா என்ற கேள்விக்கு பதில் வரும்போது ஆடை அழுக்கானது. ஆடையின் வெளிப்பக்கம் அழுக்காக இருக்குகிறது, உள்பக்கம் சுத்தமாக இருக்குகிறது. ஆடை அழுக்கானதா சுத்தமானதா என்று கேள்வி கேட்டால் ஆடை அழுக்கானது, உள்பக்கம் மாத்திரம் சுத்தமாக இருக்குகிறது என்று சொல்லலாம். ஆடையின் ஹுக்கும் என்ன, சுத்தமா என்று கேட்டால் இல்லை, ஆடை அழுக்காக உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். இது போன்று அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனித வாழ்வின் உள்பக்கம் படைத்தவனோடு என்றால் மனித வாழ்வின் வெளிப்பக்கம் படைப்பினங்களோடு. இந்த இரண்டுமே சீராக வேண்டும், இரண்டுமே சுத்தமாக இருக்க வேண்டும், இரண்டுமே அழகாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் விரும்புகின்றது. சிலரை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய இறைவனோடு உள்ள உறவு மிக நன்றாக இருக்கும். அவர்கள் ஓதாத ஓதல் இல்லை, தொழாத தொழுகை இல்லை, செய்யாத நேர்ச்சை இல்லை, எல்லா இபாதத்துகளையும் செய்வார்கள். ஆனால் மறுபக்கத்தை பார்த்தால் மக்களோடு உள்ள உறவு சரியாக இருக்காது. அவர்களுடைய நாவு சரியில்லை, அவர்களுடைய உள்ளம் சுத்தம் இல்லை, கொடுக்கல் வாங்கல் தூய்மையாக இல்லை. இப்படி ஒரு சாரார் அவர்களுடைய ஒரு புறத்தினுடைய நலவை வைத்து நான் நல்லவன் என்ற எண்ணத்திலே இருக்குகிறார்கள். இன்னொரு சாராரை பார்த்தால் மக்களோடு நல்ல உறவுள்ளவர்களாக இருப்பார்கள், எல்லோருக்கும் தான தர்மங்கள் செய்வார்கள்,
உதவி ஒத்தாசை செய்வார்கள், நல்ல அன்பாக இன்பமாக பேசுவார்கள், பண்பாடாக நடந்து கொள்வார்கள். மறுபுறத்திலே இறைவனுடைய உறவை குறைபாடு செய்கின்றவர்களாக இருப்பார்கள். தொழுகைகளை பாராட்டுவார்கள், பாவங்கள் செய்வார்கள், ஹராம்கள் செய்வார்கள். மக்களிடத்தில் நன்றாக இருந்தால் போதுமானது என்ற எண்ணத்திலே அவர்கள் ஏமாந்து போயிருப்பார்கள். இந்த இரண்டு நிலைகளும் தவறானது, இஸ்லாம் வரவேற்காதது, ஒரு முஸ்லிமிடம் இஸ்லாம் எதிர்பார்க்காதது. ஒரு முஸ்லிமை இஸ்லாம் பரிபூர்ணமான முஸ்லிமாக வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்குகிறது, விரும்புகின்றது. ஈமானுடையவர்களே, இஸ்லாத்திலே முழுமையாக நுழையுங்கள். ஒரு காலை உள்ளேயும் மறுகாலை வெளியேயும், பள்ளிக்குள்ளால் வந்தால் முஸ்லிமாக, ஹஜ்ஜுக்கு சென்றால் முஸ்லிமாக, பஜாருக்கு சென்றால் வேறொரு மனிதராக, பகலிலே ஒரு விதமான மனிதனாக, இரவிலே வேறொரு மனிதனாக, உள்ளூரிலே ஒரு விதமான வாழ்க்கை, வெளியூருக்கு போனால் அவர் வேறொரு மனிதனாக மாறிவிடுகின்றது போன்று அரைகுறையான மார்க்கத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். இறைவனை ஏமாற்ற முடியாது, ஆனால் நீங்களே உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் என்பதுதான் இஸ்லாமிய வழிகாட்டலும் புத்திமதிகளும். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இரண்டு சைடுகளை பற்றியும், மனித வாழ்வினுடைய இந்த இரண்டு புறங்களை பற்றியும் நாம் விரிவாக பேச வேண்டியிருக்கிறது. குத்துபாவினுடைய அரை மணி நேரம் மாத்திரம் அது போதாது. பல வாரங்கள் தொடராக பேசப்பட வேண்டிய அம்சங்கள் இருந்தாலும் இந்த இரண்டு பக்கங்களுடைய கருப்பொருள், இறைவனுடைய உறவினுடைய ஆணிவேர் என்ன, படைப்பினங்களுடைய உறவுகள் அனைத்தையும் உள்ளடக்கி சொல்வதாக இருந்தால் சுருக்கமான விடயம் ஆணிவேராக இருப்பது எது என்பதை மாத்திரம் நாம் இங்கே பரிமாறிக்கொள்வோம். அல்லாஹ் தஆலா எம் அனைவர்களையும் பரிபூர்ணமான அவன் விரும்புகின்ற விதத்திலே வாழுகின்ற மூமின்களாக, முஸ்லிம்களாக ஆக்கி அருள்வானாக. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, படைத்தவனோடு உள்ள உறவு என்று எடுத்துக்கொண்டால் ஈமான், தவக்குல், யகீன், இபாதாத்துகள், தொழுகை, நோன்பு, குர்ஆன் ஓதுவது, ஜிக்ர் செய்வது, ஹஜ் உம்ரா செய்வது, பாவங்களிலிருந்து தவிர்த்து விலகி இருப்பது என்று பல அம்சங்களை தனித்தனி தலைப்பாக எடுத்து அலசலாம். ஆனால் இந்த இறைவனோடு உள்ள உறவினுடைய எல்லா அம்சங்களோடும் எல்லா தலைப்புகளோடும் சம்பந்தப்படுகின்ற ஒரு கருப்பொருளான விடயம் என்னவென்றால் இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம், தக்வா. மிம்பரிலே யார் ஏறினாலும், எந்த மொழியில் குத்துபா செய்தாலும், எந்த தலைப்பிலே கத்தீபு பேசினாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உள்ளால் உள்ளபடி பயந்து தக்வாவை கடைபிடியுங்கள் என்று சொல்வதை தவற மாட்டார். எந்த தலைப்பிலே அவர் பேசட்டும், ஆனால் துவக்கம் அல் வசியத்து பித்தக்வா, தக்வாவை கொண்ட வசியத்து செய்வதை நாம் அவதானிக்கிறோம். இதை ஏதோ ஒரு சடங்காக நாம் எடுத்துக்கொண்டோம், ஒரு பழக்கமாக வழக்கமாக சொல்லுகிறார், அவ்வளவுதான். ஏன் ஷரியத்து தக்வாவை குத்துபாவில் சொல்லாவிட்டால் அந்த குத்துபா செல்லுபடியாகாது. முஸ்லிமுடைய ஹதீஸிலே கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுவாதிபு அலல் வஸியத்தி பித்தக்வா ஃபீ குதுபதிஹி, தன்னுடைய வளமையான குத்துபாவிலே, வாரந்தோறும் செய்கின்ற குத்துபாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸியத்து பித்தக்வா, தக்வாவை கொண்டு வஸியத்து செய்வதை தொடராக வளமையாக செய்து வந்தார்கள் என்று ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனை கூட நீங்கள் புரட்டுங்கள். குர்ஆன் எதை பற்றி பேசினாலும் அங்கே அது தக்வாவை சம்பந்தப்படுத்துகிறது. தூக்கம் வருபவர்கள் இருப்புகளை மாற்றி உட்கார்ந்து கொள்ளுங்கள், தூக்கத்தை கலைத்துக் கொள்ளுங்கள். வாரந்தோறும் நாம் குத்துவா கேட்கிறோம், கவனம் தேவை.
எவ்வளவு உள்ளத்தால் கவனமாக கேட்குகிறோமோ, யாரு பேசினாலும் அந்த உள்ளத்திலே அல்லாஹு தஆலா ஈமானிய வெளிச்சங்களை உண்டாக்குவான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து குத்பா செய்தாலும் எமது உள்ளங்கள் மறுபக்கம் கவனம் இல்லை, உறக்கமும் தூக்கமும் சோர்வும் சடைவும் என்றிருந்தால் அது உள்ளங்களிலே பிரதிபலிப்பை ஏற்படுத்தாது. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறையச்சம் குர்ஆனை புரட்டுங்கள். அது தொழுகையை பற்றி பேச வந்தாலும் قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون, இறையச்சமுடைய தொழுகை, அந்த தொழுகையுடையவர் வெற்றி பெற்றுவிட்டார், அப்படியான தொழுகையுடைய மூமின்கள் ஜெயசீலராக ஆகிவிட்டார் என்று குர்ஆன் சொல்கிறது. நோன்பை பற்றி சொன்னாலும் லஅல்லக்கும் தத்தகூன் என்று சொல்கிறது. ஹஜ்ஜை பற்றி பேச வந்தாலும் வதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா, ஹஜ்ஜுக்கான பிரயாண ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள், அந்த ஏற்பாடுகளில் மிக சிறந்தது தக்வாவுடைய கட்டிச்சாதகத்தை ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. தக்வாவுடனே ஹஜ் செய்யுங்கள் என்று சொல்கிறது. ஏன் ஆடு மாடுகளை அறுத்து பலியிடுகிறோமே குர்பானி, அதை பற்றி பேசும்போது கூட குர்ஆன் لا ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم, உங்களுடைய இறைச்சியோ மாமிசமோ நீங்கள் அறுக்குகின்ற ஆடு மாட்டினுடைய இரத்தமோ இறைவனை போய் சேருவது கிடையாது. நீங்களே அறுத்து நீங்களே சாப்பிட்டு விடுகிறீர்கள். ஆனால் வலக்கி யனாலுஹு தக்வா, உங்களுடைய உள்ளங்களிலே உள்ள இறையச்சம், மன தூய்மை, இது அல்லாஹுவை போய் சேருகிறது. அதை வைத்துதான் கூலி தருகிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. பள்ளி நிர்வாகத்தை பற்றி பேசினாலும் நிர்வகிக்கின்றவர்களிடத்திலே வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத யாரையும் பயப்படாத இறையச்சமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. இல்லையானால் அவர்கள் பொது சொத்தை வைத்து விளையாடுகின்றவர்களாக, வயிறு வளர்ப்பவர்களாக, கௌரவமும் பெருமையும் சம்பாதிக்குகின்றவர்களாக மாறிவிடுவார்கள். அல்லாஹ்வை பயந்து இறையச்சத்தோடு அழுது கொண்டு பள்ளி நிர்வாகங்களை செய்கின்றவர்களாக ஆக வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. பயத்தோடு அச்சத்தோடு செய்ய வேண்டியது ஆசைப்பட்டு கேட்டு வாங்குகின்ற ஒரு விடயம் அல்ல என்று சொல்கிறது. உலமாக்களை பற்றி சொல்லும் போது கூட இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமாஉ, மார்க்க அறிவு பக்குவத்தோடு கற்கப்பட வேண்டும். தர்பியா தஸ்கியா உள பரிசுத்தத்தோடு இல்மு கற்கப்பட வேண்டும். அந்த பக்குவம் இல்லாமல் வெறுமனே அறிவு மாத்திரம் வரும்போது அவனிடத்திலே பெருமையும் கர்வமும் மமதையும் வரும். எனவே உலமாக்கள் இறையச்சமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. மார்க்க அறிவு அது இறையச்சத்தோடு கலந்திருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி குர்ஆனை நாம் பிரட்டினால், எதை பற்றி பேசினாலும் அங்கே இறையச்சம், தக்வா, அல்லாஹ்வுடைய பயத்தை இது ஞாபகப்படுத்துகிறது. ஏன் சகோதரர்களே, இறையச்சம் இல்லை என்றால் எமது வணக்க வழிபாடுகளும் மார்க்க நடவடிக்கைகளும் போலியானதாக, வெளி வேஷமாக, வெளி நடிப்பாக ஆகிவிடும். உடன் இருப்பவர்களை ஏமாற்றுகின்ற ஒரு நாடகமாக மாறிவிடும். இறையச்சம் இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய பயம் இல்லை என்றால், கதவை மூடிவிட்டால் எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்துக் கொள்வான். லைட்டை ஆஃப் செய்து விட்டால் எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்துக் கொள்வான். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவுக்கு எந்த திரையும் திரை அல்ல, எந்த இருளும் தடை அல்ல. இறையச்சம் இல்லை என்றால் உள்ளூரிலே ஒரு விதமான வாழ்க்கை வாழ்வார். வெளியூருக்கு போனால் அவர் வேறொரு மனிதராக மாறிவிடுவார். பகலிலே ஒரு மனிதராக நடமாடுவார், இரவிலே அவர் வேறொரு மனிதராக மாறிவிடுவார். கூட்டத்தோடு ஒரு நிறத்தோடு, தனிமையிலே வேறொரு நிறத்தோடு அவர் ஆகிவிடுவார். இறையச்சம் இல்லை என்றால் கணவனுக்கு தெரியாமல் மனைவி தவறு செய்வாள், மனைவியை ஏமாற்றி கணவன் தவறு செய்வான், பெற்றோர்களை ஏமாற்றி பிள்ளைகள் தவறு செய்வார்கள், பிள்ளைகளை ஏமாற்றி பெற்றோர்கள், முதலாளியை ஏமாற்றி தொழிலாளி, தொழிலாளியை ஏமாற்றி முதலாளி என்று ஒருவரை ஒருவர் ஏமாற்றிக் கொள்கின்ற நாடக நடிப்பாகத்தான் மார்க்கமாகிவிடுமே தவிர உண்மையான
மார்க்கமாக வணக்கமாக அந்த அவர்களுடைய நடவடிக்கைகள் இருக்காது. இரையச்சம் வரும்போது யார் பார்த்தால் என்ன, பார்க்காவிட்டால் என்ன, ஊரில் இருந்தால் என்ன, வெளியூரில் இருந்தால் என்ன, வெளிச்சத்தில் இருந்தால் என்ன, இருளிலே இருந்தால் என்ன, என்னை படைத்தவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு அவனை எல்லா நிலைகளிலும் ஒரு விதமாக வாழ வைக்கும். இதுதான் இரையச்சம், தக்வா. அல்லாஹ்வுடைய பயம் என்பது ஒரு வித்தியாசமான செல்வம். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, ஏனைய பொருள்களை ஒரு மனிதன் பயந்தால், பாம்பை பயந்தால் பாம்பிலிருந்து விரண்டு ஓடுவான். சிங்கத்தை பயந்தால் பக்கத்திலும் போக மாட்டான், தூரமாகி விடுவான். அல்லாஹுவை பயந்தால் அல்லாஹுவை நெருங்குவான். அல்லாஹுவை எவ்வளவு பயப்படுகிறானோ அவ்வளவு அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுக் கொண்டே செல்லுவான். அல்லாஹ்வின் அச்சத்தினால் அழுகுகின்ற கண்ணீர் இருக்குகின்றதே, அந்த கண்ணீர் அழுகையில் அவன் அடைகின்ற இன்பம், அந்த கண்ணீரில் அவன் அடைகின்ற உள்ள சந்தோஷம் இருக்குகின்றதே, ஏனையவர்கள் ஆடி பாடி பாட்டு கூத்து போட்டும் அடையாத நிம்மதியை அழுகையின் மூலம் இவன் அடைவான். கண்ணீர் வடிக்குகிறான், பார்வைக்கு அழுகுகிறான். அந்த இரையச்சத்தோடு அந்த அழுகை இருக்கும் என்றால் அந்த அழுகையில் அவனுக்கு கிடைக்குகின்ற மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மன நிம்மதியும் உலகத்தாருடைய கோடான கோடியிலும் கிடைக்காது. இந்த கண்ணீர் உள்ளத்தை கழுகி பாவக்கரைகளிலிருந்து கழுகி சுத்தப்படுத்தி வெளியாக்குகின்ற கண்ணீர். துணியை கழுக, உடலை கழுக, ஷூவை கழுக, பொலிஷ் பண்ண, வாகனத்தை வாஷ் பண்ண, சர்வீஸ் பண்ண நம்மளிடத்தில் என்னென்னவோ இருக்குகின்றது. உள்ளத்தை தூய்மையாக்க, உள்ளத்தை சுத்தப்படுத்த, உள்ளத்தின் கரைகளை கழுக என்ன இருக்கிறது சகோதரர்களே? இரையச்சத்தின் கண்ணீர் உள்ளத்தின் பாவக்கரைகளை கழுகும், உள்ளத்தை சுத்தப்படுத்தும். பயம், பயப்படுவது என்ற ஒரு தன்மையை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் எதற்கு தந்திருக்கிறான்? யாரை பயப்படுவதற்காக? எதற்கு பயப்படுவதற்காக? சிந்தியுங்கள் சகோதரர்களே. யாரை பயப்படுவோம்? பயந்து வாழுவதற்கு உலகத்தில் யார் இருக்குகிறார்? உலகத்தில் ஒரு மோமின், உண்மையான இறை விசுவாசி, அவன் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மரியாதை செய்யலாம், முதியவர்களை, பெரியவர்களை, பெற்றோர்களை மரியாதை செய்யலாம், கௌரவப்படுத்தலாம், கண்ணியப்படுத்தலாம். ஆனால் பயந்து நடுங்குவது, பயந்து பீதியோடு கலக்கத்தோடு வாழுவது என்பது உலகத்தில் யாருமே கிடையாது. தீர்மானியுங்கள், யாரை பயப்படுவோம்? நாம் எல்லோரும் சேர்ந்து தீர்மானிப்போம். காற்றை பயந்து வாழுவோமா? பயம் என்பதை எங்கே உபயோகிப்போம்? ஜின்களுக்கு பயந்து வாழுவோமா? நெருப்புக்கு பயப்படுவோமா? ஆட்சியாளர்களை பயப்படுவோமா? யாரை பயப்படுவது? உலகத்தில் நாம் பயப்படுவதற்கு யாரும் இல்லை, எவர்களும் இல்லை, எதுவும் இல்லை. மாறாக எல்லோரும் பயப்பட வேண்டியவர்கள் நாம். ஈமானுடையவர்கள் பயப்பட வேண்டிய அல்லாஹ்வை பயப்படுவார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய சுன்னா, அல்லாஹ்வுடைய நியதி, அல்லாஹு தஆலாவுடைய விதிமுறை தன்னை பயப்படுகின்றவர்களை யாருக்கும் எதற்கும் பயப்பட விட மாட்டான். மாறாக எல்லோரையும் எல்லாவற்றையும் அவர்களை அஞ்ச வைப்பான், பயப்பட வைப்பான். நானும் நீங்களும் அல்லாஹ்வை பயப்படுகின்ற இரையச்சம் உள்ளவர்களாக இருப்போம் என்றிருந்தால் இந்த நாட்டிலே உள்ள மக்கள், ஏன் அவர்கள் ஆட்சியாளர்களாக கூட இருக்கலாம், அவர்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ் என்ன போடுவான்? இந்த முஸ்லிம்கள் மீது கை வைத்தால் நான் நாசம், இந்த முஸ்லிம்கள் மீது கை வைத்தால் என்னுடைய ஆட்சி சின்ன பின்னமாக ஆகிவிடும், முஸ்லிம்கள் மீது கை வைத்தால் எமது பொருளாதாரம் சின்ன பின்னமாக ஆகிவிடும், முஸ்லிம்கள் இந்த நாட்டில் இருப்பது எமக்கு பெரும் பாக்கியம் என்ற உணர்வுகளை, சிந்தனைகளை அல்லாஹ் போடுவான். அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய நாம் பயப்படாமல், அல்லாஹுவை அஞ்சாமல் இருக்கும் போது
இந்த பயம் எங்காவது உபயோகமாக வேண்டும் அல்லவா? பயம் என்ற தன்மை எங்கேயாவது யூஸ் ஆக வேண்டுமே. பயப்பட வேண்டிய அல்லாஹ்வை பயப்படவில்லை, என்ன செய்வது? அல்லாஹ் தஆலா யார் யாரையோ எதையோ சாட்டி விடுவான். பயந்து சாகு, அதற்கு பயப்படு, இதற்கு பயப்படு, அவனுக்கு பயந்து இவனுக்கு பயந்து, எவரெவருக்கோ எதற்கோ பயந்து கொண்டு வாழ வேண்டியதுதான். நோய்க்கு பயந்து, அரசாங்கத்துக்கு பயந்து, அந்நியர்களுக்கு பயந்து, கள்ளர்களுக்கு பயந்து, மிருகங்களுக்கு பயந்து. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ் தஆலாவுடைய மகத்துவம் உள்ளத்திலே வர வேண்டும். அல்லாஹ் தஆலா யாரு? வானங்களை படைத்த ரப்புல் ஆலமீன். சூரியன், சந்திரன், கோள்கள், நட்சத்திரங்கள், உலகத்தில் உள்ள இந்த யூனிவர்ஸில் உள்ள அத்தனை கேலக்சிகளையும் அத்தனை அண்டங்களையும் படைத்து பரிபாலித்து தன்னுடைய கண்ட்ரோலிலே வைத்திருக்கின்ற ரப்புல் ஆலமீன். அவன் அழிக்க நினைத்தால் புதிதாக ஒரு படையை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இருக்குகின்ற காற்றை வேகப்படுத்தினால் போதும், இருக்குகின்ற தண்ணீரை வேகப்படுத்தினால் போதும். உலகத்தின் எந்த சக்தியும் எந்த சூப்பர் பவர் நாடும் ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றுமில்லை. காற்று, நீங்கள் சுவாசிக்குகின்ற காற்று, இந்த ஃபேனின் மூலம் வருகின்ற இந்த காற்று, அதற்கு ஒரு நிறம் இல்லை, அதற்கு ஒரு உடல் அமைப்பில்லை, அதை கையால் பிடிக்க முடியாது. அந்த காற்றுதான் அல்லாஹ் வேகப்படுத்தி விட்டால் கட்டடங்கள் இடிந்து விழும், மனிதன் தூக்கி வீசப்படுவான், மரங்களை பிடுங்கி எரியும். ஒன்றுமில்லை, காத்துதான். எங்கே உங்களுடைய அணு ஆயுதங்களும், எங்கே உங்களுடைய விஞ்ஞானங்களும், எங்கே உங்களுடைய நவீன கண்டுபிடிப்புகளும்? நிறுத்துங்கள், காற்றை பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா அழிக்க நினைத்தால் ஒன்றுமில்லை. தண்ணீர், நீங்கள் குடித்து குளித்து கூத்து போட்டு விளையாடுகின்ற தண்ணீர், அவ்வளவுதான். அதற்கு ஒரு நிறமோ அதற்கு ஒரு ருசியோ இல்லாத அந்த தண்ணீர், அதை கொஞ்சம் வேகப்படுத்தினால் நீங்கள் சுனாமி என்றும் அது இது என்றும் பேர் வைத்துக் கொண்டிருக்க வேண்டியதுதான். எங்கே உங்களுடைய சக்திகளும் படை வீரர்களும் ஆகாயப்படையும் தரைப்படையும் கடல் படையும் எல்லா சக்திகளையும் போட்டு நிறுத்துங்கள், தண்ணீர் தானே. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படியான ஒருவரை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம்? எம்முடைய ரப்பு யாரு? அந்த ரப்பு சமாவாத்தி வல் அர்த், வானங்களை பூமியை படைத்தாளுகின்ற இரட்சகன் அல்லாஹுவை ஈமான் கொள்ளுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்கி இருக்கிறான். கல்லையோ மண்ணையோ மாட்டையோ பாம்பையோ செடியையோ கொடியையோ வணங்க வைக்காமல் வானத்தை பூமியை படைத்த ரப்புல் ஆலமீனை ஈமான் கொள்ளுகின்ற பாக்கியத்தை தந்தும் அந்த ரப்பை புரியவில்லை, அந்த ரப்போடு தொடர்பு கொள்ளவில்லை, அவனை பயப்படவில்லை, அவனோடு உறவு இல்லை என்றால் துட்பாக்கியசாலிகள் நாம். சாதாரணமான மனிதன் அவன் ஒரு அரசியல் பதவியிலே போய்விட்டால் அவரை சந்திக்க முடியாது, அவரோடு தொடர்பு கொள்ள முடியாது. எத்தனையோ தடைகள், எத்தனையோ விசாரணைகள், எத்தனையோ அவருடைய ரகசிய விசாரணை குழுக்கள். ஒன்றுமில்லை, ஒரு மனிதன் நேற்று வரை தெருவிலே இருந்தவர், அவருக்கு கொஞ்சம் நாமாக சேர்த்து ஒரு இடத்தை கொடுத்து விட்டால் நாம் அவரை சந்திக்க முடியாது. ஆனால் வானம் பூமியை படைத்த ரப்புல் ஆலமீனை யாரும் எப்போதும் தொடர்பு கொள்ளலாம். சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர், சாதாரண கூலி வேலை செய்கின்ற ஒரு மனிதர், வடை சுட்டு விற்கின்ற ஒரு மனிதர் இரவிலே 1 மணிக்கு நான் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும், நான் பயப்படுகிறேன், எனக்கு மௌத்து வந்து விடுமோ, நான் திருந்த வேண்டுமே என்று அல்லாஹ்வோடு கதைக்க நினைக்குகிறான், அல்லாஹ்விடத்திலே கேட்க நினைக்குகிறான். எந்த தடையும் இல்லை. இரவின் 1 மணியா, வீட்டுக்குள்ளேயா, நீ இருக்கிற இடத்தில் இருந்து இறைவனோடு, வானம் பூமியின் சொந்தக்காரன், அரசனுக்கெல்லாம் பெரிய அரசன், அவனோடு நீ உறவை ஏற்படுத்திக் கொள்ளலாம், தொடர்பை உண்டாக்கலாம். கேளு. இவ்வளவு அந்த ரப்பு சமாவாத்தி வல் அர்த் ஓப்பனாக தன்னை திறந்து வைத்தும் நாம் அவனோடு தொடர்பு கொள்ளாமல், அவரை பிடிச்சா சரி, இவரோடு தொடர்பு கொண்டா சரி, இவரை பிடிச்சா விஷயம் நடக்கும்,
என்று அல்லாஹ் அல்லாதவர்களை காரியங்களை நடத்தாட்டுகின்ற இடத்திலே நிறுத்தி ஈமானுக்கு மாற்றமான சிந்தனை உள்ளவர்களாக இருப்போம் என்றிருந்தால் பிரச்சனைக்கு தீர்வாக யாரை பிடிக்கிறோமோ அவர் இன்னொரு பிரச்சனையாக மாறுவார். பிரச்சனைக்கு தீர்வாக எதை கையாளுகிறோமோ அது வேறொரு பிரச்சனையாக, அது வேறொரு நாகப்பாம்பாக படம் எடுத்திருக்கும். அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவே எமது வாழ்வில் ஒரு புறம் படைத்தவனோடு அந்த உறவு சீராக வேண்டும். அந்த உறவினுடைய ஆணிவேர் இரையச்சம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. மறுபுறம் படைப்பினங்களோடு நாம் யாரோடு வாழுகிறோம்? மலக்குகளோடா, ஜின்களோடு வாழ்கிறோமா? யாரோடு வாழுகிறோம் சகோதரர்களே? மனிதர்களோடு வாழ்கிறோம். மனிதன் என்றாலே மறதி, தவறு, பலவீனம், இயலாமை, குறைபாடுகள் இவை அனைத்தும் உள்ளவர் தான் மனிதன். குறையே இல்லாத ஒருவரோடு தான் நான் வாழ வேண்டும் என்றால் மலக்கோடு தான் நீங்கள் வாழ வேண்டும். அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, மாறுபட்ட வேறுபட்ட குணங்கள், மாறுபட்ட வேறுபட்ட நிறங்கள், மாறுபட்ட வேறுபட்ட சுபாவங்கள். நாம் இங்கே 1000 பேர்கள் இருக்குகிறோம் என்றால் 1000க்கு 1000 வயசிலே வித்தியாசம், முக வாக்கிலே வித்தியாசம், குணபாவனையில் வித்தியாசம், குடும்ப பின்னணியில் வித்தியாசம், அறிவின் தராதரத்தில் வித்தியாசம், பண செல்வாக்கு பின்னணியிலே வித்தியாசம், அனுபவ சிந்தனை வித்தியாசம், எல்லா வகையிலுமே மாறுபட்ட வேறுபட்ட வித்தியாசமான மனிதர்களோடு முட்டிக்கொள்ளாமல், மோதிக்கொள்ளாமல், பிளவுபடாமல், பிரச்சனைகளை உண்டாக்காமல் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு இஸ்லாம் வழிகாட்டுகிறது. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு விரிவான பகுதி. நாம் ஒவ்வொருவரோடும் எப்படி வாழ வேண்டும், மனைவியோடு எப்படி இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், இஸ்லாம் சொல்லுகின்ற குடும்பவியல் எவ்வளவு இன்பகரமானது, எவ்வளவு மனிதனுடைய யதார்த்த நிலையை, உணர்வுகளை, மனிதனுடைய யதார்த்தமான போக்குகளை கருத்தில் கொண்டு வழிகாட்டுகின்றது. உங்களிலே சிறந்தவர் யார் என்று நான் ஒரு கேள்வி கேட்டால் பலரும் பலவிதமாக பதில் சொல்வீர்கள். எங்களுடைய தலைவர் தான், எங்களில் யார் தலைவரோ அவர் சிறந்தவர். சிறந்தவர் என்பதனால் தானே தலைவராக்கி இருக்கிறோம் என்று சொல்வோம். யாரு ஆலிமாக இருக்கிறாரோ அவர் சிறந்தவர் என்று சொல்வார்கள். யாரு படித்த பட்டதாரியாக இருக்கிறாரோ அவர் சிறந்தவர் என்று சொல்வார்கள். தான தர்மம் செய்பவர் சிறந்தவர் என்று சொல்வார்கள். ஏதேதோ சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? உங்களுடைய மனைவிக்கு யார் சிறந்தவரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். யார் குடும்பத்தோடு அன்பாக, இரக்கமாக, பாசத்தோடு நடந்து அங்கே சர்டிபிகேட் ஷஹாதா வாங்குகிறார்களோ அவர்தான் சமூகத்தில் சிறந்தவர். ஊருக்கு நல்லவராக நடிப்பது இலகு, நண்பர்களுக்கு நல்லவராக நடிப்பது இலேசி. ஆனால் உடன் வாழுகின்ற மனைவி, உடன் இருக்குகின்ற பிள்ளைகள், இவர்களோடு அன்பாக, பண்பாக, இரக்கமாக நடப்பது என்பது சிரமம். எனவே அங்கே நல்லவராக இருப்பவர் உலகத்தில் எல்லா இடத்திலும் நல்லவராக இருப்பார் என்று தீர்மானித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களோடு நான் நல்லா நடக்குகிறேன் என்பதனால் அங்கேயும் நல்லா நடக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உங்களோடு நாடகம் நடித்துவிட்டு அங்கே மனிதனுடைய உண்மையான விஸ்வரூபம் அவனுக்கு அங்கே வெளியாகும். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிலரை பார்த்தால் நண்பர்களோடு அப்படி நடப்பார்கள். வாழ்க்கையோடு சம்பந்தம் இல்லாதவர்களோடு தேங்க்யூ என்று சொல்வார்கள், ஜஸாக்கல்லா என்று சொல்வார்கள், நன்றி என்று சொல்வார்கள், ஐயோ மன்னித்துக் கொள்ளுங்கள் சிரமம் தந்துவிட்டேன் என்று சொல்வார்கள். வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாத ரோட்டிலே போகுகின்ற வருகின்றவர்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்பதும் நன்றி செலுத்துவதும் எப்படியோ வாழ்வார்கள். வீட்டுக்கு போனால் கரடியை போன்று, புலியை போன்று கடினமும் தீவிரமும் கோபமும் அடக்குகின்ற தன்மையும், அங்கே ஒரு நன்றி சொல்வது கிடையாது. ஒரு தவறு நடந்துவிட்டால் அதை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்பது கிடையாது. எனவே
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த குடும்பவியல் மிக அற்புதமானது. அதன் ஒரு புள்ளியை தான் நான் தொட்டு சொன்னேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனைவியோடு மாத்திரம் இல்லை, எல்லோரோடும் நாம் நல்லவர்களாக இருப்பதையே அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் தஆலா அதற்கே எங்களை வழிகாட்டுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் வாழ்ந்து காட்டினார்கள். எல்லோருடன், ஏழையோடு ஒரு விதமாக, பணக்காரரோடு ஒரு விதமாக இல்லை. மனித கௌரவம் எல்லோருக்கும் இருக்குகிறது. மனிதன் என்ற மரியாதை எல்லோருக்கும் கொடுக்கப்பட வேண்டும். சிறு பிள்ளைகளுக்கு கூட அந்த பிள்ளைகளுக்குரிய மரியாதை கொடுக்கப்பட வேண்டும். அன்பு பாராட்டப்பட வேண்டும். அந்த பிள்ளைகளுக்குரிய அந்த ஹக்கு நிறைவேற்றப்பட வேண்டும். வாதி குல்லதி ஹக்கின் ஹக்கா வஅன்சிலுன் நாஸ மனாசிலஹும், மக்களை அவர்களுடைய தரத்துக்கேற்றவாறு அவர்களுக்குரிய ஹக்குகளை நிறைவேற்றுங்கள், கொடுத்து அந்தந்த மரியாதையை கொடுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனித உறவுகள், அது கணவன் மனைவியுடைய உறவாக இருக்கட்டும், முதலாளி தொழிலாளியுடைய உறவாக இருக்கட்டும், ஆசிரியர் மாணவர்களுடைய உறவாக இருக்கட்டும், செல்வந்தர்கள் ஏழைகளுடைய உறவாக இருக்கட்டும், இந்த எல்லா உறவுகளிலும் இரண்டு சைடுகளையும் இஸ்லாம் பேலன்ஸ் பண்ணி இரண்டு பக்கங்களுக்கும் இஸ்லாம் வழிகாட்டுகிறது. ஒரு பக்கத்தை மாத்திரம் அழுத்தம் கொடுத்து மறுபுறத்தை கண்டுகொள்ளாத மார்க்கமல்ல இஸ்லாம். சுப்ஹானல்லாஹ், இஸ்லாமிய வழிகாட்டல்கள் அதனுடைய இந்த பண்பாடு ரீதியான மனித உறவினுடைய இந்த குணத்திலே பிரதானமான ஆணிவேர். இறைவனோடு உள்ள உறவின் கருப்பொருள் இரையச்சம் என்றால், மனிதர்களோடு வாழுகின்ற எமது இந்த உறவின் ஆணிவேர் கருப்பொருள் நளின சுபாவம், மிருதுவான நடத்தை, அன்பான அரவணைப்பு, கடின போக்கு, தீவிர போக்கு, பிடிவாதமான போக்கு. இஸ்லாம் இதை வரவேற்கவில்லை. முஸ்லிமிடத்தில் இஸ்லாம் இதை விரும்பவில்லை. நிதானம், விட்டு கொடுப்பு, நளினம், மிருது, அன்பான அரவணைப்பு, இதையே இஸ்லாம் கற்றுத்தருகிறது. எனவே பண்பாடுகள், குடும்பவியல் மற்றும் பண்பாடியல் என்று வரும்போது அதிலே நிறைய அம்சங்கள் இருக்குகின்றது. அவை அனைத்திலும் அடிப்படையாக இருப்பது நளின சுபாவம், மிருதுவான தன்மை. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தவறு செய்பவர்களை கூட எவ்வளவு மிருதுவாக, அன்பாக, பண்பாக அணுக வேண்டும் என்று குர்ஆனும் சுன்னாவும் எம்மை சொல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடயத்திலே குர்ஆன் சொல்லுவதை கேளுங்கள். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்பி லன்ஃபது மின் ஹவுலிக். நபியே, நீங்கள் உங்களோடு உள்ள தோழர்களோடு கடின சுபாவம் உள்ளவராக இருந்தால், கடினமான பேச்சு பேசுகின்றவராக, உங்களுடைய நாவு கடினமானது, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்பது போன்று முகத்துக்கு உடைத்து சொல்வது, மான மரியாதையை கலைப்பது போன்ற பேச்சு புழக்கம் உள்ளவராக, கடினமான உள்ளமுடையவராக இருந்தால் லன்ஃபது மின் ஹவுலிக், இந்த சஹாபாக்கள் உங்களை விட்டு விரண்டு ஓடி விடுவார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, இந்த ஜாஹிலியத்து மக்கள், இந்த ஆராபிகள், கிராமவாசிகள், நாகரீகமற்றவர்கள், ஒழுக்கம் தெரியாத இவர்களை நீங்கள் இவ்வளவு அன்பாக ஈர்த்து வைத்திருப்பதன் ரகசியம் என்ன? அவர்களுடைய உள்ளங்களிலே நீங்கள் ஆட்சி செய்வதன் ரகசியம் என்ன? உங்களுக்காக உயிரையும் விடுவதற்காக தயாராக அவர்கள் உங்களை நேசிப்பதன் ரகசியத்தை இந்த வசனம் சொல்கிறது. உங்களுடைய நளினமான போக்கு, மிருதுவான பேச்சு, அன்பான அரவணைப்பு, இதுதான் இந்த ஜாஹிலியத்து மக்களை ஈர்த்து வைத்திருக்கிறது. கடின போக்கு, தீவிர போக்கு, பிடிவாத போக்கு இருக்குமேயானால் வெளியில் உள்ளவர்களை விடுங்கள், உடன் இருக்குகின்ற மனைவியும் பிள்ளைகளுமே வெறுக்க ஆரம்பிப்பார்கள். உடன் இருக்குகின்ற, தன்னோடு இணைந்திருக்குகின்ற தன்னுடைய தொழிலாளிகளும் நண்பர்களுமே வெறுக்க ஆரம்பிப்பார்கள்.
எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நளின சுபாவம், எதையும் மிருதுவாக அன்பாக அணுகுகின்ற அணுகுமுறை, மார்க்கம் சொல்லுவதாக இருந்தாலும் மார்க்கத்தை ஒரு இடத்தில் செயல்படுத்த நடைமுறைப்படுத்த நீங்கள் நினைத்தாலும் அங்கே மிருது, அன்பு, தூர நோக்கு, நிதானம் இவை தேவைப்படுகிறது. இல்லை என்றால் நீங்கள் பேசுவது மார்க்கம் சரிதான், நீங்கள் சொல்ல வருவது குர்ஆனும் சுன்னாவும் சரிதான், ஆனால் அந்த குர்ஆனையும் சுன்னாவையும் நீங்கள் நடைமுறைப்படுத்த விரும்புகின்ற முறை குர்ஆனுக்கு அப்பால் பட்டது, சுன்னாவுக்கு அப்பால் பட்டது. அதை சொல்லுகின்ற விதம் ஏசி பேசி எல்லோரையும் தரம் தட்டி மட்டம் தட்டி நான் தான், என்னுடைய கருத்துதான் என்ற இருமாப்புடன் அதை பேசுகின்றீர்களா? நீங்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் மார்க்கத்தை பேசுகிறீர்கள், அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம். ஆனால் அதை பேசுகின்ற முறை, அதை முன்வைக்குகின்ற விதம் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் அப்பால் பட்டது. எனவே முடிவு குர்ஆனும் சுன்னாவும் விரும்பாத பிளவு, வேற்றுமை, சண்டை, சச்சரவு, குழப்பங்கள் குர்ஆனும் சுன்னாவும் இணைக்க வந்தது, அரவணைக்க வந்தது. குர்ஆனும் சுன்னாவும் சீராவும் உள்ளங்களை இணைக்க வந்தது. எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பண்பாடியல், சிறந்த குணம், மக்களோடு எப்படி ஃபன்னு தாமுல் மான்னாஸ், மக்களோடு எப்படி பழக வேண்டும் என்பது ஒரு வாழ்க்கையின் கலை. இஸ்லாம் எந்த மார்க்கமும் மதமும் காட்டாத மிக அற்புதமான அடிப்படையான முறைகளை சொல்லித் தருகிறது. எனவேதான் ஒரு பிற மதத்துடைய ஆய்வாளர் சொல்லுகிறார், மண்ணுக்கேற்ற மார்க்கமே இஸ்லாம், மனிதனுக்கு உகந்த மார்க்கமே இஸ்லாம். யார் சொல்லுகிறார்? டாக்டர் வலம்புரி ஜான், ஒரு பிற மதத்துடைய ஆய்வாளர் இஸ்லாத்தை ஆய்வு செய்துவிட்டு சொல்கிறார், மண்ணுக்கு ஏற்ற மார்க்கம் இஸ்லாம், விண்ணுக்கும் ஏற்ற மார்க்கம் இஸ்லாம், மனிதனுக்கு ஏற்ற மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்கிறார். மற்ற மார்க்கங்களையும் இஸ்லாமிய வழிகாட்டல்களையும் ஒப்பீடு செய்து பேசுகிறார். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதர்களோடு மாத்திரம் அல்ல, முஸ்லிம்களோடு மாத்திரம் அல்ல, இந்த நாட்டை பொறுத்தவரையில் நானும் நீங்களும் பிற மத சகோதரர்களோடு சிறந்த பண்பாட்டுடன் நடக்க வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு இருக்குகின்றது. மிம்பரிலே நாம் பேசிவிடுவோம், உலமாக்கள் இதை மிம்பரிலே சொல்லலாம், ஆனால் பஜாரிலே, ரோட்டிலே, ஆபீஸ்களிலே, ஸ்கூல்களிலே இதை நடைமுறைப்படுத்த வேண்டியவர்கள் நீங்கள் சகோதரர்களே. மைதானமும் களமும் உங்களுடைய கையிலே இருக்கிறது. ஒரு முஸ்லிம் சிறந்த பண்பாட்டாளர், முஸ்லிமா அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், முஸ்லிம்களா ஏமாற்ற மாட்டார்கள், முஸ்லிம்களா நேர்மையும் நியாயமும் உள்ளவர்கள், முஸ்லிம்களா வீண் வம்புக்கு போக மாட்டார்கள். இதுதான் என்னுடைய உங்களுடைய அடையாளமாக வரலாறு நெடுகிலும் இருந்திருக்கிறது. ஆனால் இந்த அடையாளத்தை நாம் இழந்து விட்டோம். இன்று அதை மீட்க வேண்டுமா? நீங்கள் தான் அதற்குரியவர்கள். ரோட்டுக்கு ஒரு அந்நிய மதத்தவர் ஆட்டோ தேடி வருகிறார் என்றால் அவருடைய உள்ளத்திலே வர வேண்டும், ஒரு முஸ்லிமான ஆட்டோ டிரைவர் எனக்கு கிடைக்க மாட்டாரா? ஏன்? முஸ்லிம்கள் நியாயமான விலை எடுப்பார்கள். ஏதாவது பொருள்களை தவறை மறந்து விட்டாலும் தேடி அந்த பொருள்களை அமானிதமாக ஒப்படைப்பார்கள். ஒரு கடை திறக்குகின்ற ஒரு அந்நிய மதத்தவர் ஒரு முஸ்லிமான மேனேஜர், ஒரு முஸ்லிமான அக்கவுண்டர், முஸ்லிமான ஸ்டாஃப் எனக்கு கிடைக்க மாட்டார்களா? ஏன்? முஸ்லிம்கள் நேர்மை, நியாயம், களவு, பொய் இல்லாதவர்கள் என்ற உணர்வை உண்டாக்க முடியுமானவர்கள் நீங்கள் தான் சகோதரர்களே. பாடசாலையில் படிக்குகின்ற மாணவர்கள் முதற்கொண்டு, கூலி வேலை செய்கின்ற அல்லது ஆட்டோ ஓட்டுகின்ற ஆட்டோ டிரைவர்கள் முதற்கொண்டு இந்த பாரிய பொறுப்பை சுமந்தவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஒரு பாடசாலையில் 5 முஸ்லிம் மாணவர்கள் அந்த கிளாஸில் இருக்கிறார்கள் என்றால் ஆசிரியர்கள் சிந்திக்க வேண்டும், இந்த 5 முஸ்லிம் பிள்ளைகளும் இருக்கத்தானே செய்கிறார்கள், எவ்வளவு ஒழுக்கம் உள்ளவர்கள்,
ஆசிரியர்களை எவ்வளவு மரியாதை செய்கிறார்கள், படிப்பில எவ்வளவு கவனம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். யாருடனும் சண்டை பிடிப்பதோ கெட்ட தொடர்புகளோ கிடையாது. ஏன் எமது மதத்தை சேர்ந்தவர்கள் இவ்வளவு சீர்கெட்டு இருக்கிறார்கள்? இவர்களுக்கு இந்த பண்பு குணம் எங்கிருந்து வந்தது? இஸ்லாம் போதித்திருக்கிறது. அன்பான சகோதரர்களே, ரோட்டிலே யாருக்காவது உதவ சந்தர்ப்பம் கிடைத்தால் தன்னை முஸ்லிம் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு அவர்களுக்கு உதவுங்கள். வாகனம் உடைந்து ரோட்டிலே நிற்கிறார், பிற மத குரு ஒருவர் ரோட்டிலே நிற்கிறார், வாகனத்திலே செல்கிறோம், ஏற்றி சென்று அவரை இறக்கி விடுங்கள். வாகனம் உடைந்து ரோட்டிலே நிற்கிறார்கள், என்ன நடந்தது, என்ன ஆகிவிட்டது, என்ன உதவ வேண்டும் சொல்லுங்கள், கேளுங்கள். உதவுகிறோமோ இல்லையோ கேட்குகிறோமே. சுபஹானல்லாஹ், இது அவருடைய உள்ளத்தில் உங்களை பற்றி அல்ல முழு இஸ்லாத்தை பற்றியும் நல்லெண்ணத்தை ஏற்படுத்தும். ரோட்டிலே நீங்கள் செய்கின்ற உதவி அவரை ஆபீஸிலே நாளை ஸ்டேஜிலே பேச வைக்கும். நானும் நீங்களும் வாய் திறக்க முடியாத போக முடியாத இடத்தில் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக யாரும் பேசும்போது நீங்கள் ரோட்டிலே செய்த உதவி, நீங்கள் வியாபாரத்திலே நடந்து கொண்ட முறை, நீங்கள் ஆட்டோவிலே நடந்து கொண்ட முறை அவரை வாய் திறக்க வைக்கும். நீங்கள் அப்படி சொல்ல வேண்டாம், முஸ்லிம்களை பற்றி எனக்கு தெரியும், நான் முஸ்லிம்களோடு பழகுகிறேன், நீங்கள் சொல்லுவது போன்று இல்லை, முஸ்லிம்கள் நல்லவர்கள், முஸ்லிம்கள் நல்ல பண்புள்ளவர்கள், அவர்கள் இந்த நாட்டில் இருப்பது நல்ல எமக்கு பெரும் பாக்கியம் என்று அவர்களுடைய வாயை திறக்க வைக்கும். சகோதரர்களே, நாம் முறைகேடாக நடப்பது, அப்துல்லாவோ அப்துல் ரஹ்மானோ தவறாக ஒரு வேலை செய்கிறான் என்றால் அது அவருக்கு மட்டும் அல்ல, முஸ்லிமாக இருந்து கொண்டு பொருளாதாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் பண்பாடுகளில் மோசமாக நடக்கும் போது அவர் இஸ்லாத்திற்கே கரி பூசுகிறார், முழு முஸ்லிம் சமூகத்தையும் கொச்சைப்படுத்துகிறார். நீங்கள் அப்துல்லாவாக அப்துல் ரஹ்மானாக இருந்து கொண்டு ஒரு சேவையை, ஒரு நல்ல பண்பை, ஒரு முன்மாதிரியாக நடக்கும் போது அது உங்களுக்காக செய்து கொண்டது அல்ல, முழு இஸ்லாமிய சமூகத்துக்கும் நீங்கள் செய்கின்ற தர்மம், செயல் வடிவிலான தாவா, முழு இஸ்லாமிய சமூகத்தையும் நீங்கள் நல்ல பெயருடைய சமூகமாக ஆக்குகின்றீர்கள். எனவே அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, மிருகங்களோடையே நல்ல விதமாக நடக்க சொன்ன இஸ்லாம் மனிதர்களோடு எப்படி நடக்க சொல்லி இருக்குகிறது என்பதை நாம் படிக்க வேண்டும், விளங்க வேண்டும். எமது வாழ்விலே இந்த இரண்டு சைடுகளும் இறைவனோடு உள்ள உறவு இறையச்சம் உள்ளதாக, படைப்பினங்களோடு உள்ள உறவு நல்ல பண்பாடு உள்ளதாக ஆகுவதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. அல்லாஹு தஆலா எமது தவறுகளை மன்னித்தருவானாக, எமக்கு மத்தியில் நல்ல ஒற்றுமையை தந்தருவானாக. எல்லா வகையிலும் எமது செல்வந்தர்களையும் உலமாக்களையும் தலைவர்களையும் எமது வாலிபர்களையும் பெண்களையும் எல்லா மக்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. எமது பெண் சமூகத்தையும் வாலிப சமூகத்தையும் இறையச்சமுடைய சமூகமாக ஆக்குவானாக. யா அல்லாஹ், எமது நாட்டிலே இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவாயாக. முஸ்லிம்களுடைய படிப்பையும் பொருளாதாரத்தையும் செல்வத்தையும் பாதுகாப்பாயாக. யா ரப்புல் ஆலமீன், எமது குற்றங்களை மன்னித்து கைகோர்த்து உள்ளத்தோடு உள்ளம் சேர்ந்து வாழுகின்ற ஒற்றுமையான சமூகமாக வாழ அருள் புரிவாயாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.